ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம் கொடுக்கிற வார்த்தை என்ன? நீதிமொழியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் ஞானியாகிய சாலமன் மூலமாய் எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். நெடுங்காலமாய் காத்திருதல் இருதயத்தை இளைக்க பண்ணுமா அப்படின்னா சோர்வடைய பண்ணும். எவ்வளோதான் பிரதர், எவ்வளோ நான் இந்த ப்ரமோஷனுக்காக காத்துட்டு இருக்கிறேன், இந்த வேலைக்காக காத்துட்டு இருக்கிறேன், இந்த கோர்ஸ் கிடைக்கணும்னு காத்துட்டு இருக்கிறேன், இந்த பணம் வரணும்னு காத்துட்டு இருக்கிறேன், என்னென்ன காரியத்துக்கெல்லாம் நம்ம காத்திருக்கிறோம்ல. 1 மாதமா 2 மாதமா 1 வருஷமா 2 வருஷமா பல நாட்களாக நான் காத்திருக்கிறேனே, இன்னும் எனக்கு கிடைக்கலையே. சோர்ந்து போயிருக்கீங்களா? எங்கள் வசனம் சொல்லுகிற நெடுக்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அல்லேலூயா. ஒன்று சொல்லட்டுங்களா? இந்த காலவெளியில் பரிசுத்தாமே நம்மோடு பேசுகிறாரு. நீங்கள் என்ன காரியத்தை விரும்பி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, இந்த நாளில் கர்த்தர் அதை உங்களுக்கு கொடுக்க போகிறார். இனி வர நாட்களில் நீங்கள் அதை அனுபவிக்க போகிறீங்க. அல்லேலூயா. என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் நடக்காதா, என் பிள்ளைக்கு இந்த வீசா வராதா, ஒரு பல காரியங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்காதா, எந்தெந்த காரியத்தில் ஏங்கி தவிச்சு கொண்டிருங்க. விரும்பினது வரும்போது நீங்கள் எனக்கு விசுவாசிங்க, இதை விரும்புங்க, அந்த தொடர்ச்சியாக கர்த்தரை சார்ந்து கொள்ள விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ஆண்டவர்கள் கொடுக்க போகிறார். அது எப்படி தான் இருக்க போகுது? ஜீவ விருட்சத்தை போல் இருக்குமா அப்படின்னா நம்மளுக்கு வாழ்க்கையை கொடுக்கறது போல் ஜீவன். ஆமேன். தேவப்பிள்ளையில் எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங்கில் ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் விரும்பினது உங்களுக்கு தடைபடாது, வரும், நிச்சயமாக வரும். சோர்ந்து பார்க்காதீங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்கே சங்கீதக்காரன் இப்படியா சொல்கிறாரு, வாசிக்க கேட்போம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆமென். அவர் மன விருப்பத்தின்படி தந்தருளி. தேவ பிள்ளைகளே, ஆமென். அவர் மன விருப்பத்தின்படி தந்தருளுகிற கர்த்தர். ஏன்னா நம்ம விருப்பங்களையும் வாஞ்சைகளை உண்டாக்குறவர் யாரு? ஆண்டவர் தானே. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார், விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் உருவாக்குற கர்த்தர். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை பல நாட்களாக பல மாதங்களாக நீங்கள் கிடைக்கலன்னு ஏங்கிட்டு இருக்கீங்களா? சோர்ந்து போகாதீங்க. அவர் இன்றைக்கு உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களை தந்தரலி உங்களை ஆசீர்வதிக்க உண்மையிலவராக இருக்கிறார். ஆமென். நம்ம விருப்பத்தை ஆண்டவர் தந்தருளுகிறார். ஆனால் ஆண்டருக்கு ஒரு விருப்பம் இருக்குது. ஆண்டவர் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். மத்திய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா இப்படி அழகாக சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென், ஆமென். பாருங்க, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்ன பண்ணமா? தன்னைத்தானே வெறுத்து அவர் நம்ம மன விருப்பத்தின்படி நிறைவேற்றுவார். நீங்க விரும்பினது தாமதிக்காத நிச்சயம் வரும். ஆண்டவர் என்ன சொல்றார்? ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுக்க வேண்டிய காரியங்களை, விட வேண்டிய காரியங்களை, ஆண்டருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் விட்டுட்டு ஆண்டரை முழுமையாக சார்ந்து கொள்ளும் போது நிச்சயமாக அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி தந்தரலி உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். நீங்கள் விரும்பினது நிச்சயம் உங்கள் கிடைக்கும். தைரியமாக இருங்க. கண்களை மூடி நாம் செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் சொன்ன போல் ஆண்டவரே, யாராருக்கு என்னென்ன ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆமாப்பா, வாஞ்சிகள் இருக்கோ, விருப்பங்கள் இருக்கோ, பல காலங்காய் காத்து அங்கே இறுதியை சோர்ந்து போயிருக்குமானால் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணுறாப்பா. அவர்களுக்கு அற்புதங்கள் செய்வீராக. அவங்க விரும்பின காரியம் கைக்கூடி வருவதாக, எதிர்பார்த்துக்கிற நன்மைகள் கைக்கூடி வருவதாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நீங்கள் அப்படியே செய்கிற காசு ஸ்தோத்திரம். இதில் ஆசீர்வதியும் கனப்படுத்தும். நாள் முழுதும் கரம் முடித்து நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். நீங்கள் விரும்பினதை கர்த்தர் கொடுத்துட்டார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.